French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். விஜயை தேவையில்லாமல் டச் பண்ண வேண்டாம். திமுகவினருக்கு தலைமை போட்டு அதிரடி உத்தரவு. பாஜக ஆசிர்வாதத்துடன் திமுகவை வீழ்த்தும் வியூகத்தில் எதிர்க்கட்சிகள். 2026ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளுமே வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டன. இந்த சூழலில்தான் விஜயை விமர்சித்தோ எதிர்த்தோ பேச வேண்டாம் என திமுகவினருக்கு தலைமை அதிரடி உத்தரவு போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏனென்றால் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறதா, பதுங்குகிறதா என கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆராய்ந்து அலசியதில் திமுக போட்டுள்ள ஸ்கெட்ச் என்ன என்பது தெரியவந்துள்ளது. ஏனென்றால் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற திட்டத்தில் அதிமுக போன்ற முக்கிய கட்சிகள் திட்டங்களை வகுத்தாலும் அனைத்து கட்சிகளுமே பாஜகவை பகைத்துக் கொள்ளாமல் அக்கட்சியின் ஆசிர்வாதத்துடனே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளன என்பது புலப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்தாலோ அல்லது வெளிப்படையாக கூட்டணி வைத்துக் கொண்டாலோ தமிழ்நாட்டில் என்ன நிலை தங்கள் கட்சிக்கு வரும் என்பதை அதிமுக போன்ற கட்சிகள் நன்றாகவே உணர்ந்துவிட்டன. ஆனாலும் பாஜக ஆசிர்வாதம் இல்லாமல் திமுகவை எதிர்க்க முடியாது என்ற நிலைமையையும் அவர்கள் உணராமல் இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் முக்கியமான பொது பிரச்சினைகளில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை திணித்து வரும் நிலையிலும் பாஜக தலைவர்களின் மனம் நோகாமல் விமர்சிக்கும் அதிமுக போன்ற கட்சிகள் அதே பிரச்சனைகளில் திமுக மீது படு பயங்கரமாக பாய்கின்றன. இதில் முதலிடத்தில் உள்ளவர் விஜய்தான் என கூறுகின்றனர். அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்று திமுகவை பார்த்து ஆக்ரோஷமாக கேட்டார் விஜய். ஹிந்தி திணிப்பை திமுக கடுமையாக விமர்சித்து வரும் சூழலில் ஹிந்தி என்ற வார்த்தையையே பயன்படுத்தாமல் திமுகவை சகட்டு மேனிக்கு போட்டு அடிக்கிறார் விஜய். பாஜகவை சித்தாந்த எதிரி என குறிப்பிட்ட விஜய் திராவிடத்திற்கும் தமிழ் வரலாற்றுக்கும் புறம்பான செய்திகளை ஆளுநர் தொடர்ந்து கூறி வரும் வேளையிலும் இதுவரை விஜய் வாய் திறக்கவே இல்லை. பெரியாரை கொள்கை தலைவர் என முழங்கிய விஜய் பெரியாரை மிக இழிவாக சீமான் பேசிய போதிலும் அவரை ஒரு வார்த்தை கூட கூறி கண்டிக்கவில்லை. இதை பார்க்கும்பொழுது விஜய் திமுக எதிர்ப்பு என்ற மையப்புள்ளியை பாஜகவின் ஆசிர்வாதத்துடனே நகர்த்துவதாகவும் அதேவேளையில் பாஜகவுடன் நேரடியாக கூட்டு சேர்ந்தால் கதை கந்தலாகிவிடும் என உணர்ந்து செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் விஜயை அவசரப்பட்டு தேவையில்லாமல் விமர்சித்து அவருக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என திமுகவினருக்கு தலைமை கட்டளையிட்டுள்ளதாம். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.